மஞ்சமலை அன்னைக்கு நைட்டு மனசு கேட்காம வீட்டின் வெளிமுற்றத்துல கயிற்று கட்டிலில் படுத்துக்கிட்டு வானத்தையே பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு முகத்துல சொல்ல முடியாத பாரமும் யோசனையும் தெளிவா தெரிஞ்சது. அப்போ உள்ளிருந்து அமைதியா நடந்து வந்த பேச்சு மெல்லிய குரல்ல, ஏங்க தூங்கிட்டீங்களா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கேட்டாங்க. மஞ்சமலை பதிலளிக்காம அமைதியா வானத்தையே பாத்துக்கிட்டு இருந்தத பாத்துட்டு பேச்சு மனசுக்குள்ள, சரி ஏதோ பலமான யோசனையில இருக்காரு, இப்போ போய் எதையாவது பேசி அவரோட கோபத்தை கிளற வேண்டாம், பேசாம உள்ள போயிருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி நடக்க தொடங்கினாங்க. அப்ப மஞ்சமலை கம்பீரமாவும் சோகமாவும், ஏய் நில்லு, நான் முழிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், அத பாத்துட்டு தானே பேசணும்னு வந்த, அப்புறம் ஏன் பேசாம போற, சொல்லுன்னு நான் சொன்னாதான் சொல்லுவியா, எதை பத்தி பேச வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பேச்சு, நான் நம்ம பூங்கொடியை பத்தி தான் பேச போறேன், நாளைக்கு நான் ஒரு 8 போய் பூங்கொடியை பார்த்துட்டு வந்துடட்டுமாங்க, மனசு கேட்கவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. மஞ்சமலை நக்கலா சிரிச்சுக்கிட்டே, ஆக உன் அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு உனக்கு ஒரு புது சாக்கு கிடைச்சிருச்சு அப்படிதானே அப்படின்னு கேட்டாரு. பேச்சு பதறி போய், ஐயையோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, அண்ணன் வீட்டுக்கு போகணும்னா நீங்க விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா, எனக்கு என் பொண்ணு பூங்கொடியை பார்க்கணும் போல இருக்குங்க, நாளைக்கு அவ படிக்கிற இன்ஸ்டிடியூட் லீவ்னு சொன்னாங்க, அதான் நேர்ல போய் பாத்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொன்னாங்க. மஞ்சமலை உடனே, நீ அந்த வீட்டுக்கு எல்லாம் போக தேவையில்லை, பூங்கொடிய அந்த வீட்ல இருந்து எங்கேயாவது வெளியில வர சொல்லு, அப்புறம் பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பேச்சு, சரிங்க நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்றேன், ஆனா பேசாம பூங்கொடிய நம்ம வீட்டுக்கே வர வச்சிருவோமாங்க அப்படின்னு கேட்க, மஞ்சமலை, அது எப்படி முடியும், இது என்ன முறையா நடந்த கல்யாணமா அப்படின்னு கேட்டாரு. பேச்சு உடனே, முதல்ல முறையா நடக்கலதாங்க, ஆனா அதுக்கப்புறம் ஊரறிய முறையா நடத்தி வச்சுட்டாங்கல்ல, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிதான், என்னதான் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு என் பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிருந்தாலும் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவ அழகர் கூட தாங்க வாழணும், நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த கருங்கல் பாண்டி கூட பூங்கொடிக்கு கல்யாணம் நடந்திருந்தா என் பொண்ணு நிலைமை என்ன ஆயிருக்கும், நீங்களே யோசிச்சு பாருங்க, என்ன இருந்தாலும் அன்னைக்கு அந்த நேரத்துல அழகர் பூங்கொடியை தூக்கிட்டு போனது தப்பா இருந்தாலும் உண்மையிலேயே அவளை காப்பாத்தி இருக்காங்க, நேத்தும் அதே கருங்கல் பாண்டி கிட்ட இருந்து நம்ம அழகர் தானே என் பொண்ணை காப்பாத்தினான், அவன் மட்டும் சரியான நேரத்துக்கு போகலைன்னா யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்குங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாங்க. மஞ்சமலை கட்டிலில் இருந்து மெதுவாக எழுந்து உட்கார்ந்து ஒரு நீண்ட பெருமூச்சுடன், ஆமா பேச்சி, நான் கல்யாணத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லியும் அவ அதை மீறி அழகர் கூட வந்திருக்கானா அவ எவ்வளவு பயந்து போயிருப்பா, அந்த இடத்துல அழகர் வந்து காப்பாத்துனதுனாலதான் அவனுக்காக கிளம்பி வந்திருப்பா போல, என்னமோ அவன் நல்லவனோ கெட்டவனோ ஆனா அவன் கூட தான் அவ வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் நல்லா இருந்துட்டு போகட்டும், ஆனா அந்த மாயாண்டி குடும்பத்துல இருக்கிற யாரையும் நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பேச்சு, அதுக்கு உங்க கோபம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஆனா ஒரு நாள் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உங்களுக்கும் புரியும் ஊருக்கும் புரியும், அது வரைக்கும் எங்க அண்ணன் நல்லவரு நீங்க நல்லவருன்னு நான் வாக்குவாதம் பண்ண வரல, ஆனா எப்பவுமே நான் உங்க பக்கம்தாங்க, நீங்க தாங்க என்ன கொஞ்ச வருஷமா ஒதுக்கி வச்சிட்டீங்க, நான் உங்களை எப்பவுமே அப்படி நினைச்சதே இல்ல, எனக்காக எங்க அண்ணனும் ஊரையே எதிர்த்துக்கிட்டு பழக்கமே இல்லாத விஷயத்த எல்லாம் பண்ணுச்சு, உங்க 2 பேருக்கும் இடையில எவ்வளவு நல்ல நட்பு இருந்துச்சு, ஏதோ கண்ணு பட்ட மாதிரி எல்லாமே தப்பு தப்பா நடந்து போச்சு அப்படின்னு சோகமா சொன்னாங்க. மஞ்சமலை, இதெல்லாம் பேசுறதுக்காக தான் வந்தியா அப்படின்னு கேட்க, பேச்சு, இல்லைங்க, பேச்சு வாக்குல வந்துருச்சு, நான் பூங்கொடியை பார்க்க போறதை பத்திதான் அப்படின்னு இழுத்தாங்க. மஞ்சமலை உடனே சட்டுன்னு மாறி, நானும் வர்றேன், கிளம்பு, நாளைக்கு காலையிலேயே போயிட்டு வந்துருவோம், நம்ம பிள்ளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது போகாம இருக்க முடியுமா, என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை அந்த வீட்ல எப்படி இருக்கான்னு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அன்னைக்கே பார்த்தேன் நல்லாதான் பாத்துக்கிறாங்க போல, நாம போய் ஒரு வார்த்தை கூப்பிட்டு மறுவீட்டு முறைய செஞ்சு கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் பேச்சுக்கு ஒரே சந்தோஷம். இன்னொரு பக்கம் அறையில பூங்கொடி கோபமா நிற்க அழகர் கதவை சாத்திட்டு உள்ளே வந்தான். வந்த லைன், ஏய் பூங்கொடி, என்னடி மண்டை கனம் உனக்கு, அன்னைக்கு அந்த இடத்துக்கு நான் மட்டும் சரியான நேரத்துல வரலைன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாத்தியாடி அப்படின்னு கத்துனான். பூங்கொடி நக்கலா, ஓஹோ பெரிய ஹீரோன்னு நினைப்போ, வந்துட்டாரு காப்பாத்த அப்படின்னு சொன்னா. அழகர், அதுக்கு நான் ஹீரோவோ இல்லையோ, உன்னை காப்பாத்தின வண்டி, உன்னை கடத்திட்டு போனது மட்டும்தான் என் மேல தப்பு, ஆனா இப்போ உன்னை அந்த கருங்கல் பாண்டி கிட்ட இருந்து 2 தடவை காப்பாத்தி இருக்கேன், அன்னைக்கு பண்ண தப்புக்கு இன்னைக்கு நான் பண்ணது சரியா போச்சு, விளங்குதா அப்படின்னு கத்துனா. பூங்கொடி உடனே, கொஞ்சம் இரு அழகர், நீ ஒன்னும் பெரிய உத்தமன் கிடையாது, இங்க எனக்கு ஹீரோ எஃபெக்ட் எல்லாம் கொடுக்காத, உனக்கெல்லாம் அவ்வளவு சீன் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அவனும் என்னை கடத்தினான் நீயும் என்னை கடத்தின, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேருமே ஒண்ணுதான்,
அழகர் கோபத்துல கொதிச்சு போய் முறைச்சுக்கிட்டே, ஏய், என்னை அந்த கருங்கல் பாண்டி அளவுக்கு கேவலமானவன்னு நினைக்காதடி. உன்னை கடத்திட்டு போனது உண்மைதான். ஆனா அதுக்கு காரணம் எங்க அப்பா அம்மாவுக்கு உங்க அப்பா விட்ட சவால். எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தின உங்க அப்பா அவமானப்பட்டு நிக்கணுங்கிறதுக்காகத்தான் அத பண்ணேன். மத்தபடி உன் கல்யாணத்தை நிறுத்தி இதோ இப்படி என் தலையில உன்னை கட்டிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இருந்ததே கிடையாது. கடத்துனேன் தாண்டி. ஆனா உன்னை அந்த தியேட்டருக்குள்ள கொண்டு போய் வச்சு கொசு கடிச்சிட கூடாதுன்னு என் துணியை போத்தி பொத்தி பொத்தி வச்சிருந்தேனே, அது உனக்கு தெரியுமாடி? சுருளி சூனாப்பனாவெல்லாம் கொசுக்கடியில படுத்து தூங்குனாங்க. ஆனா நான் உன் பக்கம் கூட நகராம உன் பக்கத்திலேயே சேரை போட்டு உட்கார்ந்து காவல் காத்தேண்டி. ஆனா அவன் அப்படியா? அவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்லடி அப்படின்னு ஆவேசமா பேசினான். பூங்கொடி பதில் பேச முடியாம அமைதியாகி அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு, யாருக்கு தெரியும், நான் மயக்கத்துல இல்லாம இருந்திருந்தா நீ கூட ஏதாச்சும் பண்ணிருப்பியோ என்னவோ அப்படின்னு சொன்னா. அழகர் அதிர்ச்சியாகி, சி, என்னடி நீ இவ்வளவு கேவலமா பேசுற? என்னை அவ்வளவு கேவலமாவா நினைச்ச? எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் அப்படிப்பட்டவங்க இல்லைடி. எங்க அப்பா அம்மாவும் என்னை ரொம்ப ஒழுக்கமா வளர்த்திருக்காங்க. சத்தியமா சொல்றேன்டி, என்னோட நிழல் கூட உன் மேல பட்டிருக்காது அப்படின்னு சொன்னா. பூங்கொடி குறும்பா, நிழல் படாமையேதான் என்னை தூக்கிட்டு ஓடுனியாக்கும் அப்படின்னு கேட்க அழகர் கடுப்பாகி பதில் பேச முடியாம அவமானத்துல வெளியேறிட்டான். அழகர் போனதும் பூங்கொடி தனக்குள்ள யோசிச்சு பார்த்தா. இவன் சொன்னதும் நிஜம்தான். அன்னைக்கு எவ்வளவு பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்டான். ஆனா அந்த கருங்கல் பாண்டி எவ்வளவு கேவலமானவன். அழகர் தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு 2 தடவை நல்லதுதான் பண்ணிருக்கான். ஆனா அதுக்காக இவனுங்க நல்லவனுங்கன்னு ஆயிடுமா? என் அப்பா கையை வெட்டினது, என் அப்புச்சிய கொன்னதுன்னு எல்லாத்தையும் பண்ணது இந்த குடும்பம்தான். இவங்களுக்கு பாடத்தை புகட்டியே ஆகணும் அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டா. அடுத்த நாள் காலையில பூங்கொடி வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற வாளி எடுத்துட்டு போனான். அங்கே மாயாண்டி நின்னுட்டு இருந்தாரு. பூங்கொடி மனசுக்குள்ள, இவர் ஏன் இங்க நிக்கிறாரு? ஒருவேளை செடிக்கு தண்ணி ஊத்திட்டாரோ? இனிமே இந்த வேலைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல போனான். மாயாண்டி உடனே, பூங்கொடி, நான் செடிக்கு தண்ணி ஊத்தலமா, நீ ஊத்துவ? எப்படி இங்க வருவேன் தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு முழுசா தெரியலமா. ஆனா சரியான நேரத்துல நீ என் மகன் அழகர் கூட வந்து நின்ன பாரு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நீ மட்டும் அன்னைக்கு வரலைனா இந்த ஊர் முன்னாடி நாங்க அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னுருப்போமா அப்படின்னு பாராட்டி பேசினாரு. அதுக்கு பூங்கொடி நேரா பார்த்து, எப்படியோ கண்ட நாய்கிட்ட இருந்து என்னோட மானத்தை காப்பாத்தினாரு உங்க புள்ள. அதுக்காகத்தான் நான் வந்தேன். அந்த நன்றி உணர்வுக்காகத்தான் அவர் என்னை காப்பாத்தினாரு. உங்க மானத்தை நான் காப்பாத்தினேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் எந்த குடுக்கல் வாங்கலும் இல்லை அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னா. மாயாண்டி பெருமிதத்தோட, சரிதான்மா, ஆனா அதுக்கு கூட ஒரு பெரிய மனசு வேணுமா, அது உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்தாரு. பூங்கொடிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியும் எல்லாரும் திட்டும் போது இவர் மட்டும் நம்மள திட்டாம பாராட்டுறாரு, ஏதோ ஐஸ் வைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு குழம்புனா. அப்போ தேன்மொழி ஓடி வந்து, பூங்கொடி, அத்தை போன் பண்ணாங்கடி, இந்தா பேசு அப்படின்னு போன கொடுத்தா. பூங்கொடி போனை வாங்கி, அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்க, பேச்சு போனில், பூங்கொடி நல்லா இருக்கியாமா? நேத்து நடந்தத உங்க அப்பா ராத்திரி தான் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சுடி. உன்னை நேர்ல பாக்கணும் போல இருக்குடி. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா உங்களையும் அழகரையும் மறு வீட்டுக்கு அழைக்கணும்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் கிளம்பி வரோண்டி அப்படின்னு சொன்னாங்க. பூங்கொடி சந்தோஷமா, நிஜமாவா அம்மா? சரிம்மா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி போன வச்சா. தேன்மொழி உடனே வீடெல்லாம் கூவி சொல்லி சந்தோஷப்பட்டா. மாயாண்டி உடனே விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொன்னாரு. மஞ்சமலையும் பேச்சியும் வீட்டிற்கு வந்தாங்க. ஆனா மஞ்சமலை அங்க சாப்பிட மறுத்துட்டு, பிள்ளைய மறு வீட்டுக்கு கூப்பிட வந்தோம், பொண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாரு. அழகருக்கு இது அசிங்கமா இருந்தது. என்னது மறுவீடா, என்னால எல்லாம் வர முடியாது அப்படின்னு கத்துனா. மாயாண்டி கோபமா, டேய் அழகர், பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது உனக்கு என்னடா பேச்சு? ஒழுங்கா உள்ள போடா, இல்லை மொட்டை மாடிக்கு போ அப்படின்னு அதட்டினாரு. அழகர் வேற வழி இல்லாம மொட்டை மாடிக்கு போனா. அங்கே மூலையில் நந்தினி அழுதுகிட்டு நின்னுட்டு இருந்தா. அழகர் அதிர்ச்சியாகி, நந்தினி என்ன ஆச்சுமா, ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். நந்தினி கண்ணீரோட, ஏன் மாமா, ஒரேடியா என்னை மறந்துட்டீங்கல்ல, எல்லாரும் ஒன்னாயிட்டீங்க, நான் மட்டும் தனிமரமா நிக்கிறேன் மாமா. நான் எப்படி மாமா உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன்? என்னால முடியாது மாமா அப்படின்னு கதறி அழுது கொண்டே அழகரை இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிட்டா. அழகர், அட என்னமா நீ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அழுகாத, எல்லாம் சரியாயிடும்
உனக்குன்னு ஒரு நல்ல பையனை பார்த்து நான் முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் தலைய வருடி ஆறுதல் படுத்தினான். அதே நேரத்துல பூங்கொடியை தேடி பேச்சி மாடிப்படி வழியே வந்தாங்க. எதிர்பாராத விதமா அழகரும் நந்தினியும் கட்டிப்பிடிச்சு நிற்பதை பேச்சு பார்த்துட்டாங்க. பேச்சுக்கே அதிர்ச்சியில நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருந்தது. கடவுளே, இது என்ன கூத்து? இவன் என்ன அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சத்தம் போடாம கண்ணீரை தொடச்சுக்கிட்டு கீழே இறங்கி வந்தாங்க. அழகரும் பேச்சியோட காலடி சத்தம் கேட்டு நந்தினியை விலக்கி விட்டு கீழே ஓடி வந்தான். பேச்சி எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு அவனுக்கு பயமும் பிரஸ்டீஜும் மாறி மாறி வந்தது. கீழே வந்த பேச்சி பூங்குகிய பார்த்து, பூங்கொடி, என்கிட்ட உண்மைய சொல்லு, நீயும் அழகரும் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. பூங்கொடி, என்னம்மா விளையாடுறியா? நான் என்ன அவன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தவா இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு திருப்பி கேட்டா. பேச்சி உடனே அப்படியே இருக்கட்டும்டி, நேத்து உன் மானத்தை காப்பாத்தி இருக்கானே, அவன் மேல ஒரு நல்ல எண்ணம் கூட உனக்கு வரலையா? இங்க பாருடி, அழகரும் இளவட்ட பையன் தாண்டி, ஆனா அவன் உன் மேல தப்பா கை வச்சானா? அவனுக்கும் அந்த கருங்கல் பாண்டிக்கும் வித்தியாசம் புரியுதாடி உனக்கு? உங்க அப்பா அந்த கருங்கல் பாண்டிக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாரு. ஆனா அழகர் உன்னை காப்பாத்தி இருக்கான். அழகரை புரிஞ்சுக்கோடி, அவன் கூட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணுங்கிறது தான் இந்த அம்மா அப்பாவோட ஆசை அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க. பூங்கொடி, அம்மா, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது, நீ ரொம்ப பேசாத அப்படின்னு தடுக்க பார்த்தா. பேச்சு தாழ்ந்த குரலில், சரிடி, அதெல்லாம் போக போக தெரியும். ஆமா, அந்த நந்தினி பொண்ணுக்கும் அழகருக்கும் என்ன சம்பந்தம் டி? அங்கே 2 பேரும் கட்டிப்பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. எனக்கு என்னமோ தப்பா படுதுடி, நீதான் இதை கவனமா பார்த்துக்கணும் அப்படின்னு எச்சரிச்சாங்க. தூரத்தில் நின்று இதை கேட்டுக்கிட்டு இருந்த அழகருக்கு பயத்துல நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சது.